வெல்கம் டு மை சேனல்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிரவேசிகா நியூ சிலபஸ் பேப்பர் 2மா. இதில் வந்து பஹலாபாக் அப்படின்னு கொடுத்துட்டு 5 ஏகாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஏகாங்கி கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பரத் கா பாக்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து சரித்திர சித்திரனில் வந்து நம்ம பரத் பார்த்தாச்சுப்பா. அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து டிப்பணியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராம் அதுவும் மாண்டவியும் பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், டிப்பணி அப்படிங்கிறது நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு கேட்கக்கூடிய பகுதி. சரித்திர சித்திரனும் டிப்பணி தான் உங்களுக்கு கேட்குறாங்கப்பா. சரித்திர சித்திரனுக்கு 10 மார்க்கு, டிப்பணிக்கு 5 மார்க்கு. நீங்கள் 1 தான் எழுதுவீங்க, ஓகேவா? ஸோ அப்போ ஏதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2க்கு படிச்சுக்கிட்டோம்னா நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 2 ஏகாங்கி படிச்சிட்டிங்கன்னா ஒரு பாத்திர டிப்பணி எழுதிக்கலாம், ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், ராம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீராம कृपाल हैं. श्रीरामर எப்படிப்பட்டவர்? கிருபை நிறைந்தவர். भरत के संवादों से राम के व्यक्तित्व के बारे में जानकारी प्राप्त होती है. பரதனுடைய அவருடைய அந்த உரையாடல்கள் மூலமாக ராமனுடைய ஆளுமை, அவருடைய சிறப்பம்சம் பற்றி நம்மளுக்கு அறியக்கூடிய ஒரு இது நம்மளுக்கு கிடைக்குது. ராம் இத்தனா கிருபாலு ஹேங்கி, அவர் எவ்வளவு கிருபை நிறைந்தவர் அப்படின்னா, वे पर दुख को भी अपना दुख मानते हैं. அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் பிறருடைய துக்கத்தை தன் துக்கமாக ஏற்றுக்கொள்பவர், அப்படிப்பட்டவர். வே अपने वचन का पालन सदा करते हैं. தான் எந்த விஷயத்தில் ஒரு உறுதி கொடுத்தாரோ அதை எப்போதும் ஃபாலோ பண்ணுறவர், அதை காப்பாற்றுவார். பிதா கே தியே ஹுயே வச்சன் கா, அப்பாவுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வச்சன், அவர் கொடுத்த அந்த உறுதிமொழியை மான் ரக்னே கேலி, அதை ஏற்றுக்கிறதுக்காகவே 14 வருஷ வனவாஸ் கர்த்தே ஹேம். எத்தனை வருஷம்? 14 வருஷம் வனவாசம் போனார். வே அப்பனே பாயியோ சே அத்யந்த் பிரேம கர்த்தே ஹேம். அவர் தன்னுடைய சகோதரருக்கு மேலே ஒரு எல்லையற்ற அன்பு கொண்டவர். ஆக்ஞாகாரி, அதாவது கட்டளைக்கு ஏற்றபால் நடப்பது, பெரியவர்களுடைய சொல் கேட்டு நடக்கக்கூடியவர். ஸ்னேகி, அன்பு கொண்டவர். வினம்ர ஸ்வபாவ், கீழ்ப்பணிந்த குணமுடையவர், எல்லாருக்கும் அடிபணியக்கூடிய, அதாவது அடிபணியன்னா பணிவு கொண்ட குணமுடையவர். தயாளு, இரக்க குணம் கொண்டவர். சம்வேதன்ஷீல், அவரு கிருபாலு, அதாவது பிறர் துக்கத்தை தன் துக்கமாக நினச்சி கவலைப்படுறவங்க. அடுத்தது கிருபை, தயாளு, அந்த கருணை உள்ளம் கொண்டவராக இருந்தார். உன்கி கிருபா மாத்திர சேஹி சப் குஷ் ஹோ ஜாத்தே ஹேம். உன்கி கிருபா மாத்திர சேகி, அவருடைய இந்த குணங்களாலேயே மட்டுமே இவர் எல்லாருமே எப்படி இருப்பாங்க? சப் குஷ் ஹோ ஜாத்தே ஹேன், எல்லாரும் சந்தோஷம் அடைவாங்க, அப்படி நினைக்கக்கூடிய ஒரு தயால குணம் கொண்டவர். மாண்டவி பரத் சே கஹ்தி ஹே கி, மாண்டவி பரதன் கிட்ட சொல்கிறா, மகாபிரபு ஸ்ரீராம் கி கிருபாஹி ஹமாரே சந்தோஷ் கா பல் ஹே. அவருடைய கிருபை தான் நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம்னா இதுவுமே அவருடைய கிருபை தான் அப்படின்னு இந்த அம்மா சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாங்க. அடுத்தது மாண்டவின்னு ஒரு டிப்பணி கொடுத்துருக்காங்க. மாண்டவி பரதனுடைய மனைவி, அவங்கள பற்றி நம்ம டிப்பணி பார்க்குறோம். பாருங்கள், இதில் வந்து மாண்டவி பரத் கி பத்னி ஹே, மாண்டவி பரதனுடைய மனைவி. வகு ஹர் சமய் பரத் கோ சாந்தவுனா ஏவம் புரோட்சாகன் தேத்தி ஹே. அந்த அம்மா ஒவ்வொரு டைமும் பரதனுக்கு வந்து ஆறுதல் படுத்தி தேற்றி மற்றும் புரோட்சாகன், உற்சாகப்படுத்துகிறா. நீ இப்படிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறா. ஜப் பரத் ராம கா சந்தேஷ் ந பாக்கர் அதீர் ஹோ ஜாத்தா ஹே. அதாவது பரதன் ராமன் பற்றிய செய்தி கிடைக்காதனால ரொம்ப துக்கமடைஞ்சு இருக்கார் இல்லையா, அப்போது மாண்டவி உஸ்கி ஹிம்மத் படாத்தி ஹே. அப்போ மாண்டவி தான் அவருக்கு துணிச்சல் கொடுக்குறா, ஒரு இது கொடுக்குறா, தைரியத்தை கொடுக்குறா. அவர் மன் கி கிளானிகோ, மனதில் உள்ள அந்த குற்ற உணர்வை தூர் கர்னே கேலியே கருத்தியே. நீ அதை வந்து நீயே ஒன்றை சொல்லிக்கிட்டே இருக்க, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை அவருடைய மன கஷ்டங்களை அகற்றா. மாண்டவி சூஜ் பூஜ் சே காரிய கர்னேவாலி ஸ்திரீஹே. அந்த அம்மா ரொம்ப ஆற்றலோட எல்லாத்தையும் செய்யக்கூடிய, ரொம்ப விவேகத்தோட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பெண். यहाँ एकांकीकार ने मांडवी को சசக்த ஸ்திரீக்கே ரூபமே திகாயா ஹே. ஒரு சக்தி நிறைந்த, ஒரு சக்திசாலியான ஒரு பெண்ணாக நமக்கு காமிக்கிறாரு. ஜோ சமய் ஆனே பர் அப்னே பதி கோ சஹி சலாக் தே சக்தி ஹே.
எந்த ஒரு நிலை வந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு சரியான ஆலோசனை முடிகிறதோ அப்படி ஒரு பெண்ணாக, ஒரு சக்திசாலியாக நம்மளுக்கு காமிக்கிறாரு. அவரு உசே சஹி ராஸ்தா திக்கா சக்தி ஹே, அவளால் தான் அவனுக்கு ஒரு நல்ல பாதையும் காமிக்க முடியும். அவளும் முதல்ல தெளிவானவளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கணவனுக்கு எந்த சமயத்தில் எந்த ஆபத்து வந்தாலும் அறிவுரையும் கொடுக்க முடியும், சரியான பாதையில் கூட்டிகிட்டு போக முடியும். அப்படி ஒரு கேரக்டராக காமிக்கிறாரு. मांडवी अपने पति के मनोभावों को समझकर उसके साथ चलने वाली है. மாண்டவி தன்னுடைய கணவனுடைய மனோபாவத்தை புரிந்து கொண்டு அதனுடன் செல்லக்கூடியவள், அதற்கு ஏற்றாற் போல செல்லக்கூடியவளாக இருக்கிறாள். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பரத்கா பாகியில் இருக்கக்கூடிய 2 டிப்பணிமா. இது படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பரில் 3வது ரோமனாவோ என்னமோ இதை கொடுத்துட்டு 5 மார்க்குக்கு ஒரே ஒரு டிப்பணி தான் கேட்குறாங்க. இது நான் உங்களுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா டிப்பணி இது இருக்குது, 3 கொடுத்து 1 தான் கேட்குறாங்க, 5 மார்க். அப்போ ஃபஸ்ட்டு 2 ஏகாங்கி படிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு போதும். ஓகேம்மா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.